இது கே பிள்ளை அப்படிங்கிற ஒருத்தரும் சீனிவாச ஐயங்காரும் அவங்களுடைய ஆராய்ச்சியை தொகுத்து தான் இந்த புத்தகம் எழுதப்படுது. கிபி 2ஆம் நூற்றாண்டு அளவில் பாருங்க, கிபி 2ஆம் நூற்றாண்டு அளவில் தமிழரின் அழகு கடவுளாகிய முருகனுடைய பண்புகளோடு, இந்த வார்த்தை யாருதுன்னு கொஞ்சம் நீங்க கவனிக்கணும். பி.டி. சீனிவாச ஐயங்கார், வார்த்தையை கவனிச்சுக்கோங்க. யாரோட வார்த்தை? பி.டி. சீனிவாச ஐயங்கார். ஏன்னா இல்லாட்டி வேற யாரும் திராவிடர் கழகத்தில் சொல்லிட்டான்னு சண்டைக்கு வந்துருவாங்கல்ல. இதை எழுதுறது பி.டி. சீனிவாச ஐயங்கார், ஹிஸ்டரி ப்ரொஃபசர், 1906 மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில அவர் எழுதின புத்தகம் வந்திருக்குது. அதுல எழுதுறாரு, என்ன எழுதுறாரு? தமிழரின் அழகு கடவுளாகிய முருகனுடைய பண்புகளோடு ஆரியர்களுடைய போர்க்கடவுளாகிய கார்த்திகேயனுடைய பண்புகளை இணைத்து சுப்பிரமணியன் என்னும் இந்து சமய தெய்வத்தை நம் முன்னோர்கள் உருவாக்கினார்கள். குறிஞ்சி நில கடவுளான முருகனுடைய மனைவியாகிய வள்ளியையும் கார்த்திகேயனுடைய பட்டத்தரசியாகிய தெய்வயானையையும் சுப்பிரமணிய கடவுளின் காதல் மனைவியாகவும் இல்லத்தரசியாகவும் கொண்டுள்ளனர் என்பது வரலாற்று அறிஞரின் துணிவு. எழுதியிருக்கிறவர் பி.டி. சீனிவாச ஐயங்கார், ப்ரொஃபசர் ஆஃப் ஹிஸ்டரி, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. நீங்க வரலாறு படிச்சா தானே தெரியும். இது இணைக்கப்பட்டதுல தகராறு பண்ணக்கூடாது. எந்தெந்த நூற்றாண்டுல எப்படி எப்படி இருந்தது அப்படிங்கறத நம்ம புரிந்து கொண்டு அதை மேற்கொண்டு கொண்டு செலுத்துவதற்கு பழகணும்.